கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கோமாவிடந்தல் கிராமத்தில் அச்சமற்ற வகையில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கும் வாக்களிப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும், தரமான முறையில் தார்சாலை அமைத்து தர வேண்டும் என கேட்டு பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் அதிகாரியும் கோட்டாட்சியருமான சையத் மெகமூதிடம் மனு கொடுத்தனர். கோமாவிடந்தல் ஊராட்சியில் 16/11/2023 அன்று சாலை ஆக்கிரமிக்கப்பட்டு குறுகலாக இருப்பதால் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆக்கிரமிப்புகளை அகற்றி தரமான சாலை அமைக்க கோரி சிபிஐ-எம்எல் பொதுமக்கள் சார்பில் சாலை மறியல் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு சாலை அமைத்து தருவதாக கூறியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. தற்போது 3/4/2024 அன்று செம்மண் கிராவல் என்ற பெயரில் ஏரி உலைமண்ணை கொட்டி சாலை அமைக்கப்பட்டது. ஏன் ஏரி மண்ணை கொட்டி தரமற்ற முறையில் சாலை அமைக்கிறீர்கள் என்று ஊராட்சியைச் சேர்ந்த இளைஞர் கழக தோழர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த ஜேசிபி ஓட்டுநர் தனக்கு தெரிந்த ரவுடிகளை வரவழைத்து ஊராட்சிக்குள் புகுந்து எங்கள் தோழர்களை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையில் நாங்கள் புகார் அளித்திருந்த நிலையில் எதிரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திடீரென சம்பந்தமே இல்லாமல் கம்மாபுரம் காவல்துறையினர் எங்கள் தோழர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நாங்கள் பணி செய்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காக அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரின் தூண்டுதலின் பேரில் எங்கள் பணியை தடுப்பதோடு ஊராட்சியில் உள்ள பொதுமக்களையும் எங்களையும் வாக்களித்து விடுவீர்களா எனவும் மிரட்டி வருகின்றனர். எனவே தேர்தல் மற்றும் சட்டம் ஒழுங்கு அதிகாரியும் கோட்டாட்சியருமான தாங்கள் எங்கள் ஊராட்சியில் நாங்கள் பிரச்சாரம் செய்வதற்கும் வாக்களிப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும், தரமான முறையில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர்.